மக்களவையில் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை முழுமையாக அபகரிக்கும் வக்ஃப் மசோதா சட்ட திருத்தத்திற்கு தமிழக எம்பிக்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். மத சார்பற்ற இந்தியாவில் மதத்தின் பெயரால் வெறுப்புணர்ச்சியை காட்டுவதாக அழுத்தமாகவும் காட்டமாகவும் தமிழக எம்பிக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிம் வெறுப்பு உணர்வுகளும் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அந்த வெறுப்பு உணர்வு, வெறுப்பு அரசியல், பிரிவினை அரசியலை செய்தால் மட்டுமே அவர்கள் வாழும். கேட்டு ஆடு நினைக்கிறது ஓனா எழுகிறாமா? இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த யார்? திரு அமித்ஷா அவர்கள் தானே. காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார்? அமித்ஷா அவர்கள் தானே. அப்போது சொன்னார், அப்போது கேட்டோம், ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே, எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் உங்கள் காதிலே செவியிலே விழவில்லை. அடுத்தது கிறிஸ்துவர்களை ஒழிப்பார்கள், அடுத்தது தலித்தை ஒழிப்பார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். நான் இதை கேட்பதென்றால், ஐயா நீங்கள் நல்ல எண்ணத்தை செய்யவில்லை. நீங்கள் பசு தோல் போற்றிய புலி. நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றப்பார்கள், வாக்கு வங்கி அரசியல் செய்கிறீர்கள். தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே இந்த சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக எதிர்க்கிறேன். இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை முற்றாக அபகரிப்பதற்கான ஒரு சதி முயற்சியாகவே தெரிகிறது. ஏற்கனவே சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்தீர்கள், ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள். இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வலதுசாரி பெரும்பான்மைவாத பாசிச தாக்குதல் என்று சுட்டிக்காட்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியல் சட்ட உள்ளடக்கத்தை நிராகரிக்கிறது இந்த பில். இரண்டாவது, இந்த பில் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது உள்துறை அமைச்சர் பேசுகிற வரை அவர்களின் அணுகுமுறை ஜனநாயக தன்மையற்றதாக, எதேச்சதிகார மனோபாவம் கொண்டதாக இருக்கிறதே தவிர ஜனநாயக பண்பு கிஞ்சிற்றும் இல்லை. எனவே இந்த ரெண்டு தன்மைகளையும் பரிசீலிக்கிற போது இந்த பில்லை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்ற முறையில் நான் எதிர்க்கிறேன். என்ன செய்கிறார்கள்? மைனாரிட்டிக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்துகிறார்கள். எவ்வளவு வஞ்சகமான உள்நோக்கம்! I rise to oppose the Waqf Amendment Bill 2025. It's a direct assault on the principle of justice, fairness, and the religious autonomy enshrined in the Constitution. Today, the ideals of equality and fairness are being challenged by the forces seeking to divide and marginalized. Sir, you do not want this country to move forward. You do not want to talk about education, employment, economic growth, social justice, harmony. You do not want to talk about science, technology, artificial intelligence. But the very engines will drive the